நாம நான்னு சொல்லும்போது பொதுவா நம்ம உடம்பையும் மனசையும் தான் குறிப்பிடுறோம். ஆனா சோப்ரா இத ஒரு நிலையான பொருள்னு பார்க்காம ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, ஒரு ப்ராசஸ்னு சொல்றார். இது ஒரு முக்கியமான கருத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான கருக்கு. ஏன்னா நம்மள ஒரு நிலையான ஆளா நினைச்சுக்கிறோம். ஆனா ஷோப்ரா கேக்குறார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த செல்ஃபிய பாருங்க. அது நீங்க தானா? வெளிப்படையா பார்த்தா ஆமா அது நான் தான். ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் செத்து புது செல்கள் உருவாகி இருக்கு. ஓ, ஆமா. உங்க தோலோட மேலடுக்கு சில வாரங்கள்ல முழுசா மாறிடுது. உங்க எலும்பு கூடு கூட சில வருஷங்கள்ல புதுசாயிடுது. அப்போ அந்த போட்டோல இருக்கிற உடம்பு வேற, இப்போ இருக்கிற உடம்பு வேற. அது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் பொருந்தும் இல்லையா? என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்பின விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறிடுச்சு. அப்ப ரொம்ப உறுதியா நம்பின ஒரு விஷயம் இன்னைக்கு யோசிச்சா எனக்கே சிரிப்பா வரலாம். கரெக்ட்டா சொன்னீங்க. ஷோப்ரா